எனக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், இட்லி பொடி எல்லாமே அம்மா தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அப்படி நான் கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இந்த இட்லி மிளகாய் பொடி. ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டியை பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே 10-15 போல் காஞ்ச மிளகாவை கருகாமல் சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ போல் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அதையுமே சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காய கட்டிக்கு நம்ம சேர்த்த ஒரு துளி எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயே சேர்க்கல. அதே ட்ரை பேன்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலையை கழுவி காய வச்சுருந்தேன். இந்த மாதிரி கையில் நசுக்கும்போது நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் போல் எள்ளை நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுடுங்க. மிக்ஸி ஜாரில் பெருங்காயமும் மிளகாவையும் வச்சு ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து கூடவே அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 80% அரைப்படுற அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் எள்ளும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு 10 பல்லு போல் பூண்டு நான் ஒரு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சையாகவே தான் அரைக்கணும். அரைச்சோம்னா பல்ஸ் மோட்டில் வச்சு அரைக்கும்போது உங்களுக்கு அதுவும் நல்லா அரைஞ்சி வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கமன்னு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இட்லி பொடி எப்போவுமே ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நர இருந்தால் தான் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பருப்பு கடக்கு மடக்குன்னு ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சுட சுட இட்லியோட செக்கு நல்லெண்ணெயை வச்சு இந்த இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த இட்லி பொடிக்காகவே பார்த்தீங்கன்னா கூட 2 இட்லி சுட சுட சாப்பிடும்போது தன்னை அறியாமே உள்ளே போய்டும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான இட்லி பொடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.